ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு கண்டென்ட்டுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. உங்க பேர் என்ன? நீயா. வணக்கம் சொல்லு. இன்னைக்கு இவங்கன்னா நம்ம கண்டென்ட் சொல்ல போறாங்க. கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். நம்ம கதையெல்லாம் எழுதி 4 பேப்பர்ல எழுதியிருக்கோம். இவங்க எடுக்க போறாங்க. அந்த கதையை தான் நமக்கு விஷுவல் பண்ணி காட்ட போறோம். சரி, நம்ம போட்டு எடுக்க சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். நீயா அதில் ஒரு பேப்பர் இதா கொடு பார்ப்போம். நினைச்ச மாரியே செமையான தரமான ஒரு கான்செப்ட் தான் அல்வா கடை கதை. இந்த கதையை தான் இன்னைக்கு நம்ம விஷுவல் பண்ணி காட்ட போறோம். நம்ம பாப்பா எடுத்திருக்கு. தேங்க்யூ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர். சரி, நம்ம கதைக்கு நேராக போயிடலாம். இதுக்கு முன்னாடி எடுத்த கதைலாம் இருக்குது, அதையும் செக் பண்ணி வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சிறிது பொறுமையாக இந்த கதையை கேளுங்கள். ஒரு கிராமத்தில் மிகவும் பிரபலமான ஒரு ஆல்வா கடை இருந்தது. அந்த கடையின் பெயரை எல்லோருக்கும் தெரியும். ஆல்வா சுவைக்கு மட்டுமல்ல, அந்த கடை நடத்தும் முதலாளியின் நல்ல மனிதநேயத்துக்கும் பெயர் போயிருந்தது. கடையில் வேலை செய்யும் அனைவரும் அவரை அன்புடன் பெரியவர் என்று அழைத்தனர். அந்த பெரியவர் எப்போதும் வாடிக்கையாளர்களை பரிமாறி பிச்சைக்காரர்களுக்கும் சாப்பாட்டை அளித்து மனதுக்கு அமைதி அளிக்கும் நல்லவராக வாழ்ந்து வந்தார். ஆனால் காலத்தின் கொடூரம், அவர் ஒரு நாள் திடீரென்று உயிரிழந்தார். பெரியவரின் மரணத்தின் பின்னர் அவரது மகன் அந்த கடையை ஏற்றுக்கொண்டார். மகன் சிறு வயதிலேயே பல தொழில்களில் அனுபவம் பெற்றவன். ஆனால் அவனுக்கு ஒரு குறைப்பு இருந்தது. அவன் தன் தகப்பனின் நல்ல மனப்பான்மையை பாராட்டும் அளவுக்கு மனித தன்மையுடன் நடந்து கொள்ளவில்லை. மகன் தன்னுடைய அதிகாரத்தை காட்டி கடைக்கு சில புதிய விதிகளை கொண்டு வந்தான். இந்த நாற்காலி என் அப்பாவின் பொறுப்புக்கு சின்னம். இதில் நான் மட்டுமே அமர வேண்டும், மற்றவர் உட்காரக்கூடாது என்றான். மேலும் வேலை செய்பவர்கள் கல்லாவில் உட்காரக்கூடாது என்று கட்டுப்பாடு வைத்தான். ஒரு நாளில் அந்த கடைக்கு பக்கத்தில் இருக்கும் பிச்சைக்காரன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அடுத்த நாள் காலை அந்த பிச்சைக்காரன் கடைக்குள் வந்து மகனை பார்த்து, தலைவரே, என்னை அல்வா வாங்க வந்தவனாக நினைக்காதீர்கள், உங்களிடம் ஒரு சின்ன உதவி கேட்கவே வந்தேன் என்றான். மகன் அவனை கேள்வி எழுப்பி, என்ன உதவி என்று கேட்டான். பிச்சைக்காரன் கூறினான், உங்களின் அப்பா ஒரு சிறந்த மனிதர், அவரை எல்லோரும் மதிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாற்காலி மட்டும் அவரின் பெருமைக்கான சின்னமாக இருக்க முடியாது. அந்த நாற்காலியில் நீங்களும் அமர்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்கள் அப்பா எந்த பதவியிலும் அமர்ந்தாலும் மனிதனாக அனைவருக்கும் உதவி செய்தார். அவரைப் போல நீங்கள் நடக்க வேண்டும். இல்லையென்றால் அந்த நாற்காலி வெறும் மரத்துண்டு மட்டுமே. இந்த சொல்லை கேட்ட மகனுக்கு ஒரு அதிர்ச்சி. அவன் தன் தகப்பனின் பண்பை நினைத்து கொண்டு நாணமடைந்தான். அந்த நிமிடம் முதல் அவன் அதிகாரத்தை காட்டாமல் அனைவரிடமும் அன்புடன் நடந்து தகப்பனின் பெயரை உயர்த்த நினைத்தான். அன்றிலிருந்து அந்த நாற்காலி வெறும் நினைவாக மட்டுமே இருந்தது. நமது சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் கதைகளை கமெண்ட் செய்யுங்கள். அதை கதையாக உருவாக்கி வீடியோ பதிவிடுகிறோம்.